ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸ் இல்லை, ரீசன்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லீவ் 20ஆம் தேதி. ஸோ 21ஆம் தேதி மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு சில ஹிண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம எப்பவுமே ட்ராக் பண்ணுற டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் இதில் 7 அப்சர்வேஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அவங்களோட ஹைதராபாத் பிளான்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த ஸ்டாக் ப்ரைஸ் இறங்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸில் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துன்னா 21 மார்க்கெட்டில் வந்து ஒருவேளை மார்க்கெட் நெகட்டிவ் ட்ரெண்ட் போகுது. ஏன்னா அதுக்குன்னே நிறைய ரீசன் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யா வந்து இவங்க நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் மார்க்கெட்டில் இம்பாக்ட் ஆக இருக்குது. எஃப்ஐஎஸோட செல்லிங் வந்து மார்க்கெட்டில் கண்டினியூ ஆச்சுன்னா அதுவும் மார்க்கெட்டில் இம்பாக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி மும்பையில் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் முடிஞ்சிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒப்பீனியன் போல்ஸ், அந்த எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது ஒன்றில் வந்து ரூலிங் பார்ட்டிக்கு ஃபேவராட்டு எக்ஸிட் போல்ஸ் வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அதே எக்ஸிட் போல்ஸ் வந்து ரூலிங் பார்ட்டிக்கு எகென்ஸ்டாக வந்துச்சுன்னா மார்க்கெட்டில் அதுவும் இம்பாக்ட் ஆகும். ஸோ இது மாதிரி நிறைய வேரியஸ் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ மார்க்கெட் மேபி வந்து ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்ட் மாதிரி அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய அளவில் அடியும் வாய்ப்பு இருக்குது. ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் அப்படி லேஸ் அடி விழுந்து தப்பிக்கிறவும் வாய்ப்பு இருக்குது. பட் அது நாளைக்கு தான் தெரியும். ஓவரால் ஆட்டி இது வந்து டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடி விழ சான்சஸ் இருக்குது. அதனால் அப்படி அடி விழுந்துச்சுன்னா ஸ்லோவாக ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருக்காரு, ப்ரோ நான் வந்து காஃபி டே அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் வந்து 20,000 ஒர்த் வந்து வாங்கினேன். அது இப்போ வந்து 8.5K லாஸில் இருக்குது. அதை நான் எப்படி விற்கிறது அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி இந்த ஸ்டாக்லாம் ட்ராக் பண்ணுறதே இல்லை நான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் கேட்டதுக்கு வேண்டி அதை ஸ்டாக்கை சர்ச் பண்ணி சில நியூஸஸ் கேதர் பண்ணும்போது 2 வீக்ஸ் முன்னாடி தான் அதில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் அது வந்து அந்த கம்பெனியில் தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து அதில் ட்ரேடிங்கை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இதே தான் அந்த பிரைட்காம் குரூப் இருக்குல்ல, அதை தான் இதுலேயும் பொருத்தி பார்க்கணும். அவங்களுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வீக்கில் 1 days வந்து ட்ரேடிங் அலோவ் பண்ணுறாங்களோ அது மாதிரி இந்த ஸ்டாக் வந்து மண்டே வந்து ட்ரேடிங் ஆகுது. வீக்கில் நாள் வந்து ட்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. 2 வீக்ஸ் முன்னாடி தான் ட்ரேடிங்கை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. மேபி இந்த 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்குவாங்க. வீக்கில் ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் ட்ரேடிங் ஆகுது. ஐ திங்க் மண்டே தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் பார்க்கும்போது ஸ்டாக் ப்ரைஸ் 30 ரூபா இருக்குது. லாஸ்ட் வர பார்த்தீங்கன்னா 5% அடி தான் விழுந்திருக்கு. ஸோ மண்டே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது இந்த ஸ்டாக்கை விற்றுருங்க. எவ்வளோ லாஸ்ட்டில் இருந்தாலும் பரவாயில்ல விற்றுருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணியிருக்காங்க. இன்சால்வன்சி போயிட்டுருக்கு. இதெல்லாம் இனி மீண்டு வரும் அப்படிங்கிறது $1 million கொஸ்டின். அதனால மண்டே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அதை விற்றுருங்க. யார் வச்சுருந்தாலும் சரி. இது வந்து காஃபி டே ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட்ல சொல்லியிருக்காரு, நண்பா பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குன்னு சொல்லுதல அதுவே இல்லை நீங்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸோ அது உண்மை என்னன்னா ஒரு ஸ்டாக் வந்து இப்போ தான் இன்க்ரீஸ் ஆகும், நாளைக்கு இன்க்ரீஸ் ஆகும், அது யாராலையும் சொல்ல முடியாது. நான் அது ட்ரெண்டை சொன்னேன். இந்த வேல்யூவேஷனில் இருக்குது, அது இப்போ வந்து நம்ம வாங்க முடியாது. ஆல்ரெடி ஐபிஓவில் அலாட் ஆகியிருந்தவங்களுக்கு ஒரு லக்கு, ஒரு நல்ல லாங் டேமுக்கு ஒருத்துள்ள ஸ்டாக்கு, அதான் என்னோட கருத்து. பட் அது எப்போ இன்க்ரீஸ் ஆகும், எவ்வளோ இறங்கும், அதெல்லாம் யாராலையுமே கெஸ் பண்ண முடியாது. பட் வேல்யூவேஷன் இப்போ இருக்க ட்ரெண்டில் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. அதான் என்னோட கருத்து பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல் ஸ்டாக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஒருத்தர் கமெண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ அது வந்து மோனோபாலி செக்டாரில் தானே இருக்குது, மோனோபாலி ஏரியாவில் தானே இருக்குது. ஸோ அவங்களுக்கு பெரிய அளவில் காம்படிஷன் இல்லை. ஸோ எவ்வளோ வேல்யூவேஷன், இந்த வேல்யூவேஷன் கூட அது ஒரு நல்ல வேல்யூவேஷன் தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க. பட் நான் என்ன சொன்னேன்னா, நான் இந்த ட்ரெண்டில் உள்ள என்ட்ரி கொடுக்க மாட்டேன். அதான் சொன்னேன். மோனோபாலி ஸ்டாக்ஸ்ன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. மோனோபாலி ஸ்டாக்லேயே நிறைய ஸ்டாக் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐஆர்சிடிசி அதை எடுத்தீங்கன்னா டூரிசம், அந்த ரயில்வே கேட்டரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷனில் இருக்கிறாங்க. ஸோ இவங்க அந்த ரயில் டிக்கெட் புக்கிங், கேட்டரிங், பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர், இந்தியன் ரயில்வேஸில் இவங்க மட்டும் தான் மோனோபாலி. இவங்களுக்கு காம்படிஷன் கிடையாது. பட் வேல்யூவேஷன் நமக்கு ஃபேவரபுளாக இல்லாததுனால ஆல்ரெடி கன்சிடர் பண்ணியிருந்தவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பட் இப்போ வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி தான் கோல் இந்தியா பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே லார்ஜஸ்ட் கோல் ப்ரொடியூசர் கம்பெனியாக இருக்கிறாங்க. 80% ஆஃப் த கண்ட்ரியோட கோல் அவுட்புட் அவங்க கைவசம் இருக்குது. இந்த கோல் மைனிங் செக்டாரில் இவங்களும் அந்த செக்மெண்ட்டில் மோனோபோலியாக தான் இருக்கிறாங்க. பட் இது வந்து ரீசெண்டாக கன்சிடர் பண்ணியிருந்தா ஒரு 100% ரிட்டர்ன்ஸ் ப்ளஸ் வந்து ஒரு நல்ல டிவிடன். பட் இப்போ வெயிட் பண்ணுங்க, எகெயின் வந்து அது டவுன் போகும்போது ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு நான் உங்களை அப்டேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் செக்டரில் இவங்க வந்து மோனோபோலியாக இருக்கிறாங்க இந்தியாவில். ஸோ இவங்களுக்கு பெரிய அளவில் காம்படிஷன், குறிப்பாட்டு ஏர்கிராஃப்ட், ஹெலிகாப்டர்ஸ் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு இவங்க ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த செக்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பெரிய அளவில் ரைவல்ஸ் இல்லை, இவங்க மோனோபோலியாக இருக்கிறாங்க. நெஸ்லே இந்தியாவை எடுத்துட்டிங்கன்னா இவங்க அந்த நூடுல்ஸ் செக்மெண்ட்டில் டாமினேட் பண்ணுறாங்க. ஐகானிக் மேகி பிராண்ட்லலாம் இவங்களுக்கு மார்க்கெட்டில் சிக்னிஃபிகண்டாக ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட் எஃப்எம்சிஜி செக்டரில் இந்த நூடுல்ஸ் மேகி பிராண்ட் இந்த செக்மெண்ட்ல வந்து இவங்க டாமினேட் பண்ணுறது. நெஸ்லே இந்தியா வந்து மோனோபோலியாக இருக்கிறாங்க. பட் நெஸ்லே இந்தியா இப்போ இருக்க வேல்யூவேஷனில் என்ட்ரி கொடுக்கலாமா நீங்களே டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பவர் செக்டார்னு எடுத்தீங்கன்னா பவர் எக்ஸ்சேஞ்சில் ஐஎக்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அது வந்து ஸ்டாக்ஸ் பெருசாக ஏறவே இல்லை ரீசனாட்டு. அதனால தான் நான் அதை ஒதுக்கி வச்சிருக்கிறேன். இந்தியாவில் லார்ஜஸ்ட் பவர் ட்ரேடிங் எக்ஸ்சேஞ்ச் இன் இந்தியா இவங்க அந்த ஐஎக்ஸ்
கிட்டத்தட்ட இவங்களுக்கு 95% வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் பவர் மார்க்கெட் இவங்க கைவசம் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் என்எஸ்சி இவங்களும் மோனோபோலியில தான் இருக்கிறாங்க. ஈக்விட்டி அண்ட் டெரிவேட்டிவ் ட்ரேடிங் ஸ்பேஸ் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 90% மார்க்கெட் ஷேர் இவங்க கைவசம் வச்சிருக்காங்க. இந்த செக்டாரில் இவங்க மோனோபோலி. பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்தீங்கன்னா இது வேல்யூஷன் கேட்கவே வேண்டாம். இவங்களுக்கும் பெரிய அளவில் இந்த அதிசிவ் மார்க்கெட்டு, நெக்ஸ்ட் வந்து சீலன்ஸ், இந்த ஃபெவிகால், எம்சீல், டாக்டர் ஃபிக்ஸ்டு இந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் இவங்க வச்சிருக்காங்க. இவங்களோட ப்ராடக்ட்ஸ்ல இவங்க தான் மோனோபோலியா இருக்கிறாங்க. சிஏஎம்எஸ் கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ், மியூச்சுவல் ஃபண்ட் சர்வீஸ் இவங்களும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஷேர் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த செக்மெண்ட்ல 70% வச்சிருக்காங்க. இவங்களும் அந்த செக்டார்ல வந்து டாப் லீடரா இருக்கிறாங்க. கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லாஜிஸ்டிக்ஸ் செக்மெண்ட்ல வந்து இவங்க மோனோபோலியா இருக்கிறாங்க. ஏன்னா 70% ஆஃப் இந்தியன் கண்டெய்னர் டிரான்ஸ்போர்ட் பை ரயில், அதாவது ரயில் மூலம் மட்டும் இந்த ஃப்ரைட் கண்டெய்னர் பிஸ்னஸ் நடக்குது. இவங்க மோனோபோலியா இருக்கிறாங்க. 70% ஆஃப் த இந்தியாஸ் கண்டெய்னர் ரயிலில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது இவங்க கைவசம் தான் இருக்கு. ஜைடஸ்ல வெல்னஸ் இது ஏன் மோனோபோலி அப்படின்னு சொல்றாங்கன்னா செக்டார் எஃப்எம்சிஜில தான் வருது. எதில் மோனோபோலியா இருக்கிறாங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் கேட்டகரி, குறிப்பாட்டு இந்த சுகர் ஃப்ரீ பிராண்ட் இருக்குல்ல அதில் வந்து இவங்களுக்கு மார்க்கெட் கேப்சர் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த செக்மெண்ட்ல இவங்க மோனோபோலியா இருக்கிறாங்க. ஸோ மோனோபோலின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்கு நம்ம பேசிட்டே போகலாம். ஆனால் அது வந்து வேல்யூஷன் நமக்கு ஃபேவரலாக இருக்கா, அது இந்த ரேஞ்சில் உள்ள போனால் நமக்கு பெட்டராக இருக்குமா? ஒன்றும் இல்லை. ஒரு வேல்யூஷன் அதிகமாக இருக்க ஸ்டாக், ஒரு பி ரேஷியோ 50-60க்கு மேலே பி இருக்க ஸ்டாக்கை வந்து நம்ம வாங்கலாம். ஆனால் அதே ட்ரெண்ட்ல அந்த ஸ்டாக் மேலே போயிட்டுனா ப்ராப்ளம் இல்லை. அதே ட்ரெண்ட்லேருந்து ஒரு 300-400 இறங்கும் போது நீங்கள் அது வலிக்கும். நீங்கள் அடுத்தது வந்து அதுக்கும் கமெண்ட்ல கேட்பீங்க. அதனால தான் நான் வந்து இந்த வேல்யூஷனில் அவாய்ட் பண்ணுங்க, எகைன் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 21 இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் இதில் வந்து சில சேஞ்சஸும் கொண்டு வராங்க. ஆக்சுவலி செபி வந்து அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இந்த F&O ரூல்ஸில் வந்து நாங்கள் அந்த சில சேஞ்சஸை வந்து படிப்படியாக கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி. அதில் ஒரு செக்மெண்ட் தான் நவம்பர் 21 வருது. ஸோ அந்த மினிமம் கான்ட்ராக்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி 5 to 10 லட்சமாக இருந்தது, இப்போ 15 லட்சம் மட்டும் மாற்றுறாங்க. ஸோ அதில் மாதிரி நிறைய கான்ட்ராக்ட் அந்த லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இப்போ நிஃப்டி 50 ப்ரெசன்ட் லாட் சைஸ் வந்து 25 இருக்குது, அதை வந்து 75 மாற்றாங்க. நிஃப்டி பேங்கு 15 இருந்தது 30 மாற்றுறாங்க. அடுத்து நிஃப்டி நெக்ஸ்ட் 50 10 லாட்டாக இருந்தது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25 லாட்டாக மாற்றுறாங்க. பிஎஸ்சி சென்செக்ஸ் 10 லாட்டாக இருந்தது 20 லாட்டு, பிஎஸ்சி பேங்க் எக்ஸ் 15 லாட்டாக இருந்தது 30 லாட்டு. இப்படி சில இண்டெக்ஸஸோட அந்த லாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா F&Oல இருந்ததுக்கும் இப்போ வந்து அவங்க வந்து அதிகப்படுத்துறாங்க. ஏன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இதில் வந்து நிறைய பணத்தை லூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி இதுவும் பார்த்தீங்கன்னா நவம்பர் 21 நடைமுறைக்கு வருது. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா விப்ரோ சேர்மன் ரிஷத் பிரேம்ஜி, அதாவது அசீம் பிரேம்ஜியோட சன்னு தான் ரிஷத் பிரேம்ஜி. இவர் என்ன சொல்றாருன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால ஜாப் மார்க்கெட்டில் அது இம்பாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. ஸோ நிறைய ஜாப்ஸ் வந்து ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டியில் டிஸப்பியர் ஆகுது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால அப்படின்னு சொல்லி ரிஷத் பிரேம்ஜி வந்து அப்டேட் கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சஜன் ஜிண்டால் கொடுத்த அப்டேட். ஸோ JSW சிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஜனவரி 2025 IPO வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி 4000 கோடி இது மூலமாக ரைஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து இந்த டிராஃப்ட் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து இப்போ ஃபைல் பண்ணியிருக்காங்க ஆகஸ்ட் 2024 IPOக்கு. மேபி இந்த IPO வந்து JSW சிமெண்டோட IPO ஜனவரி 2025 வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சஜன் ஜிண்டால் அப்டேட் கொடுக்குறாரு. நோக்கியா பார்த்தீங்கன்னா 4G and 5G எக்ஸ்டென்ஷன் டீல் வந்து பாரதி ஏர்டெல்ட்டு வந்து இந்தியன் ஆப்ரேஷனில் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பாரதி ஏர்டெல் கொடுத்த அப்டேட்டு. நோக்கியாவுக்கு பார்த்தீங்கன்னா 4G 5G எக்ஸ்டென்ஷன் டீலை கொடுத்துருக்காங்க. அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஆக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. 100% ஸ்டேக் வந்து இந்த புனே 3 டிரான்ஸ்மிஷன் லிமிட்டடில் வந்து அக்யூசியேஷன் பண்ணுறாங்க. ஸோ இதில் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய வருது. டிரான்ஸ்மிஷன் லைன் ப்ராஜெக்ட்டு இந்த புனே 3 டிரான்ஸ்மிஷன் லிமிடெட் இதை வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் மூலமாட்டு, அதாவது பவர் ஃபினான்ஸ் கன்சல்டிங் லிமிடெட் PFC கன்சல்டிங் லிமிடெட் அவங்கள்ட்ட தான் இந்த 100% ஸ்டேக் வந்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் கொடுத்த அப்டேட்டு. வேதாந்தா அலுமினியம் கொடுத்த அப்டேட். இவங்களும் கேலு கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க நேச்சுரல் கேஸ் சப்ளை சம்மந்தமாட்டு தான். ஸோ இது மூலமாட்டு அவங்களோட ஜாசுருதகா ஸ்மெல்டர் அப்படின்னு இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் எமிஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வேண்டி 47,292 டன்ஸ் ஆனுவலி கார்பன் எமிஷன் ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இயர் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆப்ரேஷனலுக்கு வரும்னு சொல்கிறாங்க. 2050 நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் அதை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. க்ளீன் எனர்ஜி சொல்யூஷன்ஸுக்கு வேண்டி தான் இந்த பார்ட்னர்ஷிப். வேதாந்தா அலுமினியம் வந்து கேலு கூட போடுறாங்க. மோராட் இது வந்து கேலும் வேதாந்தா அலுமினியம் கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட்டு. SBI வந்து $500 மில்லியன் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர் டாலர் பாண்ட் மூலமாக ரைஸ் பண்ணியிருக்காங்க. கூப்பன் ரேட் மேபி வந்து 5.125% அந்த ரேஞ்சில் வச்சு ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது SBI கொடுத்த அப்டேட்டு. REC லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. HVDC டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்டை வந்து பவர்கிரிட் கார்பரேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. HVDC டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட் SPV இதை வந்து பவர்கிரிட் கார்பரேஷனுக்கு இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. மோராட் இது வந்து REC லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு.
JSW ஸ்டீல் பார்த்தீங்கன்னா கோட்லி மினரல் பிளாக்கை வந்து வின் பண்ணியிருக்காங்க. கோவாவில் கோட்லி மினரல் பிளாக் 12 அந்த இதை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதில் வந்து அயனோர் ரிசோர்ஸஸ் எடுக்கலாம். 48.5 மில்லியன் டன்ஸ் ஆஃப் அயனோர் ரிசோர்ஸஸ் இதில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து JSW ஸ்டீல் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. கோஃபோர்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 4.69% ஆஃப் ஸ்டேக் வந்து சிக்னிட்டி டெக்னாலஜியில் வந்து அடிஷனலாக அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க 1415 ரூபா பர் ஷேர் வச்சு. ஸோ இப்போ இதில் இவங்களோட ஷேர் ஹோல்டிங் 32.68% இருக்குது. ஸோ இதில் ஓப்பன் ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபர் கொடுக்கணும் சிக்னிட்டி 27.98% ஓப்பன் ஆஃபர். இது வந்து கோஃபோர்ஜ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இந்த ஓப்பன் ஆஃபரையும் அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மோராட் இது வந்து கோஃபோர் சிக்னிட்டி கொடுத்த அப்டேட்டு. அதானி பார்த்தீங்கன்னா அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. குறிப்பாட்டு அவங்களோட இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த செக்மெண்ட்ல வந்து அக்யூசிஷன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஐடிடி சிமெண்டேஷன் அக்யூசிஷன் பண்ணாங்க. அடுத்தது நேத்து வந்து பிஎஸ்பி ப்ராஜெக்ட் அக்யூசிஷன் பண்ணாங்க. அடுத்தது அவங்க சொல்கிறது 2030 வந்து $100 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதானி குழுமம் அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.